ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியமோட ஆன்சர் கீ தான். ஆக்சுவலாக தமிழ் மீடியமும் கொடுத்துட்டு தான் இருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னா 1 மார்க் ஏதாவது கிரேஸ் மார்க் இருக்கான்னு பார்த்தா இல்லை. கெமிஸ்ட்ரி கூட மகிழ்ச்சியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் வந்து ஓரளவுக்கு சொல்லலாம், அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கு. ஸோ பாருங்கள், ஆன்சர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஏபி கொஸ்டின்ஸு, சரிங்களா. அண்டு 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்மில் எழுதுனா 1 மார்க் தரேன்ட்டாங்க. இது எத்தனை பேர் இது எழுதுனீங்க தெரியல. சப்ஸ்டியூஷனுக்கு இதுக்கும் 6 மார்க் 2 மார்க்கு. அதுக்கப்புறம் இதுக்கு லென்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு, ஃபார்முலா மட்டும் எழுதுனா 1 மார்க்கு. அப்புறம் லிமிட்டேஷன் ஆஃப் சைக்ளோட்ரானுக்கு 2 மார்க் வரம்புகள். அதுக்கப்புறம் மாஸ் டிஃபெக்ட் எழுதுங்க 1.5 மார்க். ஆனால் எக்ஸ்பிரஷன் எழுதுனா தான் முழு மார்க் சொல்லிட்டாங்க, இல்லைனா வேறு எதாவது டெஃபினேஷன் இருந்தாலும் மார்க் தரேன்ட்டாங்க. ஆப்டிக்கல் பாத்துக்கு வந்து இதுக்கு 1 மார்க் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலாக்கு டெஃபினேஷன் கரெக்டாக எழுதுங்க 2 மார்க்கு. அப்புறம் வேவ் ஃப்ராண்ட்டுக்கு 3க்குமே அவங்க மார்க் தரேன்ட்டாங்க. எனி 1 மார்க் ஆர் எனி 2 அதாவது இனி ஏதோ 1 எழுதிங்கன்னா 1 மார்க்கு, ஏதோ 2 எழுதிங்கன்னா 1.5 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. சரி, டயக்ராம் வந்து இதுவும் வரைஞ்சிக்கலாம், இதுவும் வரைஞ்சிக்கலாம். பிஎன் ஜங்ஷன் டயோடு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு இது எழுதிக்கலாம், இது எழுதிக்கலாம். நிறைய பேர் இது எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சம்முக்கு வந்து இந்த ஃபார்முலா எழுதுனா 1 மார்க் கொடுக்குறான்ட்டாங்க. அப்புறம் இது வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணி சப்ஸ்டியூஷனுக்கு 1/2 மார்க்கு, இதுக்கு வந்து ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 மார்க், அவ்வளோதான். அடுத்தது கிர்ச்சாஃப் லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டும் எழுதுனா 1 மார்க் கரெக்டாங்க, இது மட்டும் எழுதுனா 1 மார்க் எழுதுன்ட்டாங்க, ஃபார்முலா மட்டும். டெஃபினிஷன் எழுதுனா 1.5 மார்க்கு, இதுக்கும் டெஃபினிஷன் எழுதுனா 1.5 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த சம்மு பாருங்கள், நம்ம சொன்ன சம் தான். ஸோ ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1/2 மார்க்கு, ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்சர்வ்டுக்கு 1/2 மார்க்கு. அப்புறம் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லாரன்ஸ் போஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட்டுக்கு 6 மார்க் தரேன்ட்டாங்க, 2 மார்க்கு. அப்புறம் இது எழுதுறதுக்கு 1 மார்க், இல்லைன்னா அந்த ஃபார்மில் எழுதுனா போதுங்கிறாங்க. ஃபார்மில் எழுதிருப்பீங்க நம்புறேன். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இது வந்து டிஸ்அட்வான்டேஜில் 1 பாயிண்ட் கேட்குறாங்க, இதில் 2 பாயிண்ட் கேட்குறாங்க. ஏசி ஒரு டிசி. எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் 6 பாயிண்ட் எழுதணுமாமா, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஃபேஸ் ரிலேஷன், இதுக்கு வந்து 1 மார்க்கு, ஃபேஸ் அந்த டெஃபினேஷனுக்கு 1 மார்க்கு, அப்புறம் இந்த படம் அந்த கால்குலேஷனுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் கூலும் ஃபோர்ஸ்க்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கும் 3 மார்க், 3 பாயிண்ட்டுக்கு. அடுத்தது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் 3 பாயிண்ட் எதிர்பார்க்குறாங்க, இதுலேயும் 3 பாயிண்ட் எதிர்பார்க்குறாங்க. அப்போ தான் 1.5 மார்க்கா. எவ்வளோ பாயிண்ட் எழுதுனீங்க? 3 பாயிண்ட் எழுதணும், மொத்தத்தில் 3 பாயிண்ட் எழுதணும். எழுதிருப்பீங்களா? சரி. அடுத்தது இதில் வந்து ஃபார்முலாக்கு 1/2 மார்க்கு தான், இந்த சப்ஸ்டியூஷனுக்கு 1/2 மார்க், எல்லுக்கு நூட்டிக்கு 1/2 மார்க், வி ஃபார்முலாக்கு 1/2 மார்க்கு. அப்போ 2 ஃபார்முலா எழுதுனா 1/2 மார்க்கு, சப்ஸ்டியூஷனுக்கு 1/2 மார்க்கு, ஆன்சருக்கு 1/2 மார்க், அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து காஸ் லாவோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன், டயக்ராம் ஏதோ 1 வரைஞ்சா போதும் 1 மார்க், எக்ஸ்ப்ளனேஷன் 1 மார்க்கு. அப்புறம் அப் டு இது முடி போட்டால் 1 மார்க் கொடுக்கலான்ட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 1 மார்க்கு, ஆனால் ஆன்சருக்கு 1 மார்க். ஜஸ்ட்டு எதுவுமே எழுதணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 4 லைனில் எழுதுனாலே மார்க் போட்டுருவாங்க. டிமார்கன் தியரம் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 மார்க்கு, நீங்கள் ஈக்குவேஷன் எழுதினாலே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரூத் டேபிள் 2 போட்டாலே 1.5 மார்க், வேறு எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியோமீட்டர் டயக்ராமுக்கு 1 மார்க், எக்ஸ்ப்ளனேஷன் 1 மார்க். இந்த ஃபார்முலா எழுதிருப்பீங்க, இந்த ஃபார்முலா எழுதிருப்பீங்க, இந்த ஃபார்முலா எழுதிருப்பீங்க, பிரச்சனையே கிடையாது. கன்க்ளூஷன்லாம் அவங்க கேட்கவே இல்லை. ஃபிசூஸும் அப்படி தான், இந்த டயக்ராம் 1 மார்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் 1 மார்க். அதுக்கப்புறம் இதுக்கு 2 ஸ்டெப்புக்கு 1 மார்க், டெரிவேஷன் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க, ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். ஸோ அந்த வேல்யூ எழுதுறதுக்கெல்லாம் மார்க்கே கிடையாது. ஸோ அதனால் தைரியமாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி டார்க்கு இது கேட்டிருக்காங்க, அதுக்கு பதிலாக ஃபோட்டோ எமிசிசியில் எழுதியிருப்பீங்க, டயக்ராம் வரைஞ்சிருப்பீங்க 1 மார்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 1 மார்க், ஒர்க்கிங்க்கு 1 மார்க். அதோட சப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்க. யூசஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஃபோட்டோ அப்ளிகேஷன் யூசஸ், அதுக்கு 2 மார்க் 2 பாயிண்ட்டுக்கு. அடுத்தது இது பாருங்கள் சம்மு, இது ஏரியா என்க்ளோஸ் பை காயில் நான் சொல்லியிருந்தேன் 1.5 மார்க், டயக்ராமுக்கே தரேன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1/2 மார்க், 3 மார்க்கு. ஸோ சம்முக்கு இந்த ஃபார்முலா ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று, இந்த ஃபார்முலா ரிலேட்டடாக அதான் எழுதியிருக்காங்க, இது எழுதி விட்டிங்கனாலே அதுக்கு 1 மார்க் கிடக்குறான்ட்டாங்க. அப்புறம் அவனே வேல்யூ கொடுத்துட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 1 மார்க்கு. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் சம்மு. அடுத்த ப்ரூஸ்டர்ஸ் லாக்கு 2 மார்க் அந்த டெஃபினேஷனுக்கு. இல்லை இந்த tan IP = n எழுதுனா 1 மார்க். இந்த tan IP n = இங்கே எழுதினாலும் 1 மார்க் கிடைக்கும். அதுதான் ஆச்சரியமே. இந்த ஃபார்முலா தூக்கி இந்த சம்முக்கு 1 மார்க் எழுதிங்க 1 மார்க்கு. ஸோ நிறைய பேர் அது எழுதாம விட்டுட்டீங்க. அப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சருக்கு 1 மார்க். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டிவ் லாக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பு இதோட நிப்பாட்டினா 4 மார்க்கு. அண்ட் கிராஃபுக்கு 1 மார்க், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்சர் இருந்தால் 2 மார்க் கொடுக்கலான்ட்டாங்க. ஈச் டைப் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 3க்கு 3 மார்க், சரிங்களா. ஆர் மென்ஷன் தி டைப் போட்டு தான் நீ மென்ஷன் பண்ணினா 1 மார்க் கொடுக்கலான்ட்டு நீ கண்டிப்பாக எழுதியிருக்கணும்னு சொல்கிறாங்க. டெஃபினிஷனுக்கு 2 மார்க், சரிங்களா. அப்போ டைப் மட்டும் பேர் எழுதினா 3 மார்க், 1 மார்க். அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா 3 மார்க். ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்ஸோட ஆன்சர் கீ. இதுவுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணிக்கிங்க சொல்லுங்கள். தேங்க்யூ.